بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த மாலை நேரத்தில் அல்லாஹுவை குறித்து உபதேசிக்கப்படுகிற இந்த சபையில் ஒன்று கொள்ளும் இருக்கிற நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருநோக்கி கிளையின் சார்பாக நம்முடைய பள்ளியில் சிறுவர் சிறுமியர்களுக்கான மக்தம் மதரசாக்கள் நடைபெற்று அந்த மக்தம் மதரசாவினுடைய நிறைவு நிகழ்ச்சியாகவும் மக்கள் மத்தியில் உபதேசிக்கப்படுகிற ஒரு திருமுனை கூட்டமாகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் பேசுவதற்கு முன்னால் ஏராளமான மாணவ மாணவிகள் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன உபதேசத்தை சொல்லுகிறானோ, அல்லாஹுவின் தூதர் என்ன உபதேசம் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் அவர்களுடைய மழலை குரலில் அழகாக எடுத்து சொல்லி இருப்பார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருள் கொடைகளை வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய உடல் உறுப்புகளை ஆரோக்கியமானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை துணையை நமக்கு சீராக அமைத்து வைத்திருக்கிறான். பொருளாதார ரீதியில், உலக வாழ்க்கை ரீதியில் இப்படி ஏராளமான அற்புதங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஒரு பேர் அற்புதம், மிகப்பெரிய அருள்கொடை என்ன தெரியுமா? நம்முடைய குழந்தை செல்வங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகின்ற பொழுது நீங்கள் பார்க்கலாம், 42வது அத்தியாயத்தினுடைய 49, 50வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்ள், வானங்கள் மற்றும் பூமியினுடைய அதிகாரம் அல்லாஹ்விற்கு உரியது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், யஹ்லுகு மா யஷாஉ யஹப்பு லிமன் யஷாஉ இனாஸா, யஹ்லுகு மா யஷாஉ, தன் நாடியதை நான் அதில் படைக்கிறேன். இந்த வானம் பூமி இதனுடைய ஆட்சி அதிகாரம் என்னுடைய கையில் இருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேனோ, நான் எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதையெல்லாம் படைப்பேன். அடுத்து இறைவன் சொல்லுகிறான், யஹப்பு லிமன் யஷாஉ இனாஸா, தான் நாடியவர்களுக்கு நான் பெண் குழந்தைகளை தருகிறேன். வ யஹப்பு லிமன் யஷாஉ ذுகுர், நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை தருகிறேன். அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானா வ இன்சானா, நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து தருகிறேன். தன் நாடியவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாகவும் விட்டு விடுகிறேன். இந்த குழந்தை என்பது, பிள்ளைகள் என்பதை அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய அருள். இது எப்ப தெரியுமா உணர்வோம்? திருமணமாகி ஒரு 2 ஆண்டு காலம் ஆகுதுன்னு வைங்களேன், குழந்தை இல்லைன்னு வைங்களேன், நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய உறவினர்கள் எல்லாம் மருத்துவ ஆலோசகர்களாக மாறிவிடுவார்கள். ஒரு வருஷத்திலே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னப்பா நல்ல செய்தி எதுவும் இல்லையா? ஒரு வருஷத்திலே இருந்து ஒரு 6 மாசம் 1.5 வருடம் நல்ல செய்தி நல்ல செய்தின்னு ஓடும். அதுக்கப்புறம் 2வது வருஷத்தை தொட்டுட்டா, நீங்க ஏன் கும்பகோணத்தில் அந்த டாக்டரை போய் பார்க்கக்கூடாது, நீங்க ஏன் தஞ்சாவூர் போகக்கூடாது, சித்த மருத்துவம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நீங்க இந்த நாட்டு முறை வைத்தியம் சாப்பிட்டு பாருங்களேன். வரக்கூடிய உறவினர்கள் எல்லாம் மருத்துவர்களாக மாறிவிடுவார்கள். சரி, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று அமைதியாக கடந்து போனால் ஒரு 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய குடும்பத்திலேயே அதை வைத்து ஒரு பெரும் பிரச்சனையாக உருவாகும். ஆனால்
நாம் என்ன மருத்துவம் பார்த்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால்தான் குழந்தை என்பது முதல் அடிப்படை. அல்லாஹ் நமக்கு குழந்தையை தந்து விட்டான். அல்லாஹ் குழந்தையை தாமதப்படுத்தினால் நாளை மறுமையில் அதற்கான கூலியை தருவான். உலகத்தில் நமக்கு குழந்தையை தந்துவிட்டால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை சொல்லி தந்தீர்கள், உங்கள் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு ஒரு தாயாக ஒரு தகப்பனாக உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, கண்டிப்பாக நாளை மறுமையில் அல்லாஹ் நம் அனைவரையும் விசாரிப்பான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலா, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்கள் பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நாம் என்ன பிள்ளை வீணா போகணும்னா நினைப்போம். எந்த தாய் தகப்பனாவது குழந்தையை பெற்றுவிட்டு என் பிள்ளை உருப்படாம போகணும், என் பிள்ளைய பார்த்தா இவனை மாதிரி ஒரு பிள்ளை இருக்கவே கூடாது அப்படின்னு ஊர்ல பேர் வாங்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்படுவோமா? நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் தாய்மையை அடைந்து விட்டீர்கள் என்ற செய்தியை நீங்கள் அறிகின்ற போது அல்லாஹ்விடத்தில் நாம் ஒரு பிரார்த்தனை கேட்டிருப்போம். இறைவா, எனக்கு குழந்தையை தந்திருக்கிறாய், இந்த குழந்தை சாலிகான பிள்ளையாக வளர வேண்டும் இறைவா. பிள்ளையை கேட்கும்போது எப்படி கேட்போம்? இறைவா, எனக்கு சாலிகான பிள்ளையைத்தான். மனைவி பிரசவ வழியில் இருப்பாள். கணவன் மனைவியை மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு வெளியில உள்ள என்ன அனுச்சோ, என்ன குழந்தை பிறந்ததோ, மனைவி எப்படி இருக்கிறாள் பதட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பான். குழந்தை பிறந்து வெளியில் வருகின்ற பொழுது குழந்தையை கையில் வாங்கிய அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. உறவினர்களுக்கெல்லாம் போன் அடிப்பார், பாய் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, சாலிகான பிள்ளையா வளர துவா செய்யுங்க. பாய் எனக்கு அல்லாஹ் நற்செய்தி கூறியிருக்கிறான், சாலிகான பிள்ளையாக வளர துவா செய்யுங்கள். நீங்களும் கேட்டிருப்பீர்கள், நானும் கேட்டிருக்கிறேன். குழந்தை பிறந்த பொழுது, குழந்தை பிறப்பதற்கு முன்னால் இறைவாயுடைய பிள்ளை சாலிகான பிள்ளையாக வளர வேண்டும், இறைவாயினுடைய பிள்ளை உனக்கு கட்டுப்பட்ட பிள்ளையாக வளர வேண்டும் என்று பிரார்த்தனை கேட்டு நாம் குழந்தையை வளர்க்கின்ற பொழுது உண்மையில் உங்கள் பிள்ளை சாலியான முறையில் வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் வளர்த்தீர்களா? அதுதான் இன்றைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் அக்கறை செலுத்துவதை விட தன்னுடைய பிள்ளைக்கு அடிப்படையாக எது தேவை என்பதையே உணராமல் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் என்ன வேணும்? என் பிள்ளை 10வது படிக்கும்போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அல்லது குடும்பத்தாரிடத்தில் பெருமையாக பேசுவதற்கு ஒரு 500க்கு 450 400 மார்க் எடுத்தா போதும். 12ஆம் வகுப்புல 600க்கு ஒரு 590 ஒரு 500 எடுத்தா போதும். அதை வச்சு பெருமை அடைஞ்சுப்போம். காலேஜ் முடிச்சு ஒரு டிகிரி அல்லது ஒரு டாக்டர், ஒரு எம்பிபிஎஸ், ஒரு இன்ஜினியர், கை நிறைய ஒரு சம்பளம் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பாதித்து உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ நல்ல வசதியான வாய்ப்புகளில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். எப்போ குழந்தை பிறக்கும் பொழுது சாலிகான பிள்ளை, குழந்தையை வேண்டும் பொழுது சாலிகான பிள்ளை. ஆனால் குழந்தை பிறந்து வளர ஆரம்பிக்கின்ற பொழுது அது சாலிகான முறையில் வளருகிறதா, தொழுகிறதா, நோன்பு வைக்கிறதா, என்ன பேசுகிறது, யாரோடு பழகுகிறது, எதை படிக்கிறது, அது எதுவும் வேண்டாம். மாசம் 50,000 ரூபாய் சம்பாதித்தால் போதும். இதைத்தான் பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். அடிப்படையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பதிய வைக்க வேண்டியது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதில் உலமா, அல்லாஹுவை அதிகம் அஞ்சுபவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவை குறித்த கல்வி யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹுவை அதிகம் அஞ்சுபவர்கள். மார்க்க கல்வியில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவதில் இன்றைக்கு பெற்றோர்கள் ஆக அலட்சியமாக இருக்கிறோம். பிள்ளை சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், பிள்ளை சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம். எந்த தாயாவது என்னுடைய பிள்ளை சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டாம், இறைவா அவனை தூக்கி நரகத்தில் போடு இறைவா. 80 வயசுல கேட்பீங்க,
1 நம்பர் அயோக்கிய பயிலா இருக்கிறான், மோசடி பண்றான், பெத்த தாயை கண்டுக்க மாட்டேங்கிறான், இறைவா நல்லா சும்மா விட்டாதே. கோபத்தில் கேட்டிருக்கலாம். 10 வயதில், 15 வயதில், 20 வயதில், இறைவா என்னுடைய பிள்ளை சொர்க்கவாதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் திருமறை குர்ஆனில் பாருங்கள், யோத்தில் ஹிக்மத்தமை யஷாவ், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஞானத்தை வழங்குகிறான், கல்வியை வழங்குகிறான். ஒமை யோத்தல் ஹிக்மத்த ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கசீரா, யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டதோ அவர் அதிகம் நன்மை வழங்கப்பட்டவர். அல்லாஹுவின் தூதர் பதிய வைத்தார்கள், மை யுரீதல்லாஹு பிஹி ஹைரன், அல்லாஹ் யாருக்கு நன்மையை தர விரும்புகிறானோ யுஃபக்கீஹு ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவர்களாக அவர்களை ஆக்குவான். சஹீஹ் புகாரியில் பார்க்கலாம். அல்லாஹ் உங்கள் பிள்ளைக்கு நன்மையை தர வேண்டும் என்று விரும்பினால், அல்லாஹ் அவனுடைய தரஜாவை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால், முதலில் இறைவன் செய்வது அவனுடைய கல்வி ஞானத்தை, அவனுடைய இல்மை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். மார்க்க கல்வியை ஒருவர் பெற்றால் நன்மையை அதிகம் செய்வார். இதை பெற்றோர்கள் உணர மாட்டேங்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், மக்தம் மதரசாக்கள் என்பது 10ஓடு 11 எல்லா பிள்ளையும் முஸ்லிம் பிள்ளையா பிறந்துட்டா மக்தம் மதரசாவுக்கு போறது ஃபர்லுங்கிற மாதிரி, எல்லா பிள்ளையும் மதரசா போகுது, என் பிள்ளையும் மதரசா போகட்டும். அலிஃப் பாத்தா ஓத போறா, சரி உங்களுக்கு நம்முடைய மதரசாக்கள் சொல்லி தருவாங்களா, அலிஃப் பேத்தே ஓத போறா, இங்க ஓதுனா என்ன அங்க ஓதுனா என்ன, குர்ஆனை ஓதினால் போதும் பாய். அதனால தான் நீங்க பாருங்க, உங்க பிள்ளை 8ஆம் வகுப்பு முடிச்சு முலாண்டு தெருவிலையும் முடிச்சானா அத்தோடு அவனுடைய மக்தப் மதரசாவை நுப்பாட்டிரு. ஏன், அதுக்கு அடுத்த வருஷம் அவன் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்ல. 9th ஒழுங்கா படிச்சாதான் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுவான். எந்த மதரசாவிலாவது 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன் 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் மக்தப் மதரசாவில் வந்து குர்ஆன் ஓது என்ற நிகழ்வை பார்த்திருக்கிறீர்களா? சமீப காலமாக நாங்கள் படிக்கிற காலத்தில் எல்லாம் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மக்தப் மதரசாவிற்கு வருவார்கள். இன்னைக்கு 8ஆம் வகுப்போடு துண்டிக்கப்படுகிறது. மதரசாவில் சேர்க்கிறோம். எப்படி சேர்க்கிறோம்? இந்த கல்வியினுடைய வீரியத்தை உணர்ந்து, இந்த கல்வியினுடைய தன்மையை உணர்ந்து, என்னுடைய பிள்ளை ஏன் மக்தப் மதரசா செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து சேர்க்கிறோமா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மக்தப் மதரசாக்கள் என்பதை உங்கள் பிள்ளை அலிஃப் பாத்தா படிப்பதற்கோ குர்ஆனை ஓதுவதற்கோ அதற்கு மட்டும் கிடையாது. அது நீங்க வீட்டில் யூடியூப் பார்த்தே சொல்லி கொடுத்துடலாம். ஒரு எஸ்எர்எல் குர்ஆன் வாங்கி வீட்டில் உட்கார்ந்து நீங்களே சொல்லி கொடுத்துடலாம். எல்லாம் தமிழ்ல அழகா எழுதி வருது. அலிஃபா தமிழ் அலிஃப்னு எழுதிருப்பாங்க, பான் இருக்கா தமிழ்ல கீழே பான் எழுதிருப்பாங்க, நீங்களே வீட்டில் உட்கார்ந்து சொல்லி கொடுத்துடலாம். இதுக்கு எதுக்கு மதரசா அனுப்பணும்? வெறுமனே குர்ஆனை ஓதுவதற்கு மட்டும் மக்தப் மதரசாக்கள் அல்ல. உங்கள் பிள்ளையினுடைய அடிப்படை வாழ்க்கை வழிகாட்டிதான் இந்த மக்தப் மதரசா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால தான் மதரசாவில் நாம் சேர்க்கிறோம் என்றால் எந்த மதரசாவில் சேர்க்கிறோம் என்பதையும் கவனிக்க வேண்டும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாம் எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்பது உங்களுக்கு புரியும். நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போவான், எப்படி போவான்? நல்லா அயன் பண்ணி டக்கிங் பண்ணி ஷூ போட்டு, அந்த ஷூக்கு காலையிலே எழுந்திரிச்சு நீங்கள் பாலிஷ் போட்டு அல்லது உங்கள் கணவர் பாலிஷ் போட்டு, அவர் ஆஃபீஸ் ஷூ கூட அவர் பாலிஷ் போட மாட்டார், அவர் புள்ள ஷூக்கு உட்காந்து பாலிஷ் போட்டுக்கிட்டு இருப்பார். அவனை சாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டு எந்திரிச்சு குளிப்பாட்டி வச்சு பல்லு விளக்கி விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு தலையெல்லாம் நல்ல செய்வி பவுடர் போட்டு விட்டு ஆள் அப்படி மாப்பிள்ளை மாதிரி கையில் லஞ்ச் பேக் கூட கொண்டு வந்து வேனுக்கு நுப்பாட்டுவோம். புது மாப்பிள்ளை மாதிரி இருப்பான். அப்படியே மதரசாக்கு வர்றதை பாருங்க, தூங்கி எந்திரிச்சு ட்ரெஸ்ஸை கூட மாத்திருக்க மாட்டான், அப்படியே வருவான். எங்கடா சட்டையில இருந்த கையை காணும், அதிரத்து ஸ்லீவ்லெஸ், இதுதான் புது ஸ்டைல் அதிரத்து. முட்டிக்கு மேல சின்னோண்டி டவுசரை போட்டு மதரசாக்கு வருவான். எங்கடா மீதி டவுசர் எங்கடா, அது இதுதான் மதரசாவிற்கு நாம் தருகிற முக்கியத்துவம். இவ்வளவு தான். நம்ம வீட்டில் ஒரு மசூரா பண்ணுவோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன்,
நம்ம பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு போய் முதல்ல எங்க எல்கேஜி சேர்க்குறப்போ வீட்டில் எல்லாம் பெரியம்மா சின்னம்மா அத்தா அப்பா எல்லாம் உட்காந்துருக்கும். அப்பா ஆரம்பிப்பார், என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், இது எல்கேஜிக்கு. நம்ம எங்க சிபிஎஸ்சி ட்ரை பண்ணக்கூடாது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து விடுவோமா, அங்கெல்லாம் கோச்சிங் சரியா இல்லையாப்பா, நாம ஏன் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சே என் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்லையா இப்படின்னு ஒரு மசூரா ஓடும். இவர் மெனக்கேட்டு ஒவ்வொரு ஸ்கூலாக ஏறி இறங்கி இங்கே எப்படி பாடத்திட்டம் சொல்லி தருவீங்க, இங்கே ஹோம்ஒர்க் ஃபாலோ பண்ணுவீங்களா, வேன் இருக்குதா, என் பிள்ளைக்கு தனியாக ஒரு டியூஷன் வைக்கலாமா எல்கேஜிக்கு, மதரசாவுக்கு அப்படி என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் பார்த்துருக்க மாட்டோம். மதரசால என்ன பாடம் சொல்லி தருகிறார்கள் அதையாவது கேட்டு இருக்கிறீங்களா? உங்க பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்த உடனே அந்த ஹோம்ஒர்க் டைரியை வாங்குவீங்க, வாங்கி ஸ்கூலில் மிஸ் என்ன எழுதி கொடுத்துருக்குறாங்க, இங்கிலீஷ் பாடம் டெஸ்ட்டு, மேக்ஸ் பாடத்தில் டெஸ்ட்டு, உட்காந்து படிடா, அவனும் படிக்க வைப்போம். அதே மாதிரி இதனால் வரை உங்கள் பிள்ளை மதரசா செல்லுகிறதுல ஒரே ஒரு தடவை உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு மதரசா போனிய 1 மணி நேரம் உட்கார்ந்துருந்தீங்க, உங்க ஆலிமா என்ன சொல்லி கொடுத்தாங்க, உங்க அஜரத்து என்ன சொல்லி கொடுத்தாரு, அது அஜரத்து நல்லதுதான் சொல்லி கொடுத்துருப்பாரு, என்ன சொல்லி கொடுத்தாரு கேட்டிருக்க மாட்டோம், என்ன படிச்சான் தெரியாது, வருஷம் 2ஆவும் 3ஆவும் இன்னும் அலிபாத்தாலேயே உட்கார்ந்துருப்பான். மார்க்க கல்விக்கு நாம் தருகிற முக்கியத்துவம் அவ்வளவுதான். நம்ம ஒரு மதரசாவில் கொண்டு போய் சேர்க்கிறோம்னா நம்முடைய பிள்ளை எந்த மதரசாவில் பயில போகிறது, உலக கல்வியில் தன்னுடைய பிள்ளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறோம், யார் சொல்லித்தராங்கன்னு கவனிக்கிறீங்களே, அதே மாதிரி மதரசா என்பது உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையின் அச்சாணி. இங்கே என்ன பயிலுகிறானோ, இங்கே என்ன பாடம் படிக்கிறானோ அதுதான் அவனுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய உதவியாக வந்து நிற்கும். எனக்கு என் பிள்ளைக்கு பாடம் சொல்லி தருறவங்க குர்ஆன் ஹதீஸை சொல்லி தருகிறார்களா, குர்ஆனை சொல்லி தருகிறார்களா, நபிகளாருடைய பொன்மொழியை சொல்லி தருகிறார்களா, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை சொல்லி தருகிறார்களா, சொர்க்கம் நரகத்தை குறித்து எச்சரிக்கிறார்களா, பெற்றோரிடத்தில் பேண வேண்டிய ஒழுங்குகளை எச்சரிக்கிறார்களா, அல்லது கூப்பிட்டு வச்சு மௌலித் ஓத வச்சு சீனி சோறு கொடுத்து அனுப்புறாங்களா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம் எத்தனையோ இளைஞர்கள், முஸ்லிம் இளைஞர்கள், எல்லா பையனும் மதரசால படிச்சவன், மத்த மதரசாவில் போய் ஹஜ்ரத்திடத்தில் ஆலிமிடத்தில் குர்ஆனை ஓதியவர்கள். ஆனால் இன்றைக்கு தெரு மூளைகள்ல கையில செல்போன் வச்சுக்கிட்டு ஃப்ரீ ஃபயர்ங்கிற பேர்ல கேம்ங்கிற பேர்ல நாராசமான ஆபாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இரவு 12 மணி ஆனாலும் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறானா? அவனுக்கு இஸ்லாம் சொல்லித் தரப்படவில்லை. ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் எப்படி பேச வேண்டும், ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் தனிமையில் பேசலாமா கூடாதா, சொல்லித் தரப்படவில்லை. சினிமா பாடல்களில் இன்றைக்கு இளம் சமுதாயம் மூழ்கி இருக்கிறது. நடிகர்களை தங்களுடைய தலைவர்களாக பார்க்கிறார்களே, உயிரை விட மேலாக மதிக்க வேண்டிய உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சினிமா நடிகர்கள் இன்றைக்கு நம்முடைய இளம் சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக மாறுகிறார்களே, என்ன காரணம்? அங்கே இஸ்லாம் சரியாக சொல்லித் தரப்படவில்லை. அவனுடைய மதரசாவில் சொர்க்கம் நரகம் பேசப்படவில்லை, அல்லாஹ்வின் தூதர் குறித்து பேசப்படவில்லை. வெறுமனே மௌலூத் பாடல்கள், யாசின் ஓதுவது, இது மாத்திரம்தான் சொல்லி தரப்படுகிறது. அதனால தான் நீங்க பாருங்க, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இல்லாத ஒரு இளைஞரை பார்க்க முடியுமா? எனக்கு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் கிடையாது பாய், ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இல்லை பாய். அப்படியே இருந்தாலும் மார்க்கம் சம்பந்தமான உலக செய்திகளைத்தான் நான் பார்ப்பேன். இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் எந்த இஸ்லாத்தில் இசை ஹராமோ, எந்த இஸ்லாத்தில் இசையை கேட்டால் சஹாபாக்கள் தங்களுடைய காதுகளில் விரலை வைத்துக் கொண்டு சென்றார்களோ,
அந்த இஸ்லாத்தில் சினிமா பாடல்களை பாடி அந்த பாடல்களுக்கு நடனமாடி இஸ்லாமிய பெண்கள் வீடியோக்கள் போடுகிறார்கள் என்றால் இப்படி சமுதாயத்தை மாற்றியது யார்? பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் தான். அன்னைக்கு மதரசாவில் இந்த தூங்குவதின் ஒழுக்கங்கள் பாடம் எடுத்தோம். அது எடுக்கிறப்போ ரசூலுல்லாஹ் இஷா தொழுது விட்டால் வீண் பேச்சில் ஈடுபட மாட்டார்கள். அப்படியா? அப்ப போய் தூங்கிடணும்ப்பா. அங்கேருந்து ஒருத்தர் ஹஜ்ரத்து ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. டியூஷன் முடிஞ்சு வந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதவே 9:30 ஆயிடுது ஹஜ்ரத்து. சரி ஹோம்ஒர்க்லாம் எழுதி சாப்பிட்டு கீப்பிட்டு முடிச்சு அதிகபட்சம் 10 மணி தூங்கிடணும் எல்லாம் சொல்லி அனுப்பியாச்சு. அடுத்த நாள் காலையில் வரான். ஹஜ்ரத்து என்னடா? ஹஜ்ரத்து நான் மல்லாக்க படுத்து பார்த்தேன், குப்பரை படுத்து பார்த்தேன், தலைவாரியை எடுத்து மூஞ்சில வச்சேன், போர்வை எடுத்து போத்தி பார்த்துட்டேன், என்னால தூங்க முடியல ஹஜ்ரத்து. ஏன்டா என்னடா பிரச்சனை? என்ன பண்ணாலும் என் கண்ணு அங்கதான் போகுது, எங்க போகுது? பக்கத்துல படுத்து எங்க அம்மா ரீல்ஸ் பாக்குறாங்க, என்னால பார்க்காம இருக்க முடியல ஹஜ்ரத்து. இன்னைக்கு பல இஸ்லாமிய குடும்பங்கள்ல தான் நடக்குது. கணவனுக்கு எல்லா சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு நைட்டு 11 மணி 12 மணி 1 மணி இஸ்லாமிய தாய்மார்கள் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராமில். அன்னைக்கு ஒரு அம்மா ஃபோன் அடித்தாங்க, மக்தம் மதரசா அம்மா ஃபோன் அடிச்சு, என் பிள்ளைய கண்டிச்சு வைங்க ஹஜ்ரத்து. என்னம்மா பண்ணா? படிக்காம என் கூட உட்காந்து 3 முடிச்சு பார்த்துட்டு இருக்கிறான், சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். இப்ப யாரை கண்டிக்கிறது? நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை சொல்லித் தருகிறோம்? ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற பையன் ஸ்கூல்ல என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? அதுவும் கோ எஜுகேஷன்ல அவனை போட்டிங்கன்னு வைங்களேன், 4ஆவது படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும்? எங்கேயோ தூரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கும், அதுதான்டா என்னோட ஆளுன்னு சொல்லுவான். அவனுக்கு அதுக்கான அர்த்தம் என்ன புரியும் அவனுக்கு? ஆனால் சொல்றான். எங்கேருந்து கற்றுக்கிட்டான்? நீங்கள் பார்க்கிற சினிமாக்கள், நீங்கள் காட்டுகிற சினிமாக்கள், நீங்கள் உங்கள் செல்போனில் தருகிற ரீல்ஸுகள், அதில் பார்க்கிற காதல் வரிகள், அதில் காட்டக்கூடிய காதல் காட்சிகள், காதல் வசனங்களை பேசுபவர்களை, அந்நிய ஆண்களோடு தனிமையில் இருந்து பழகுபவர்களை ஹீரோக்களாக காமிப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு அழகாக்கி காட்டப்படுகிறது. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டான், அவன் வாழ்க்கையில் அவன் செயல்படுத்துறான். வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன தெரியுமாங்க? நிறைய வழக்குகளை பார்த்திருக்கிறோம், நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஒரு பெற்றோரும் இஸ்லாமிய பெற்றோரும் காவல்துறை காவல் நிலையத்தில் வந்து நிற்கிறாங்க. அவங்க பிள்ளை 19 வயசு, இன்னொரு நபரை திருமணம் செய்ய போகிறேன்னு வீட்டிலேருந்து ஓடி வந்துருச்சு. அவன் பார்க்க 1ஆம் நம்பர் பொறுக்கி பையன் மாதிரி இருக்கிறான், வேலைக்கு எதுக்கும் போகிறதில்லை. அந்த அம்மா பெத்த மனசு எப்படி துடிக்கும் பாருங்க. அந்த பையனோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு என் பிள்ளையை விட்டுருப்பான். இஸ்லாத்தை ஏற்றவனும் இல்லை, தயவு செஞ்சு என் பிள்ளையை விட்டுரு. அதெல்லாம் இல்லை. கல்யாணம் ஆகி அடுத்த 3 மாதம் குடிகார பயலாக இருக்கிறான், அடிக்கிறான், வீட்டுக்கு வந்துருச்சு. இப்படித்தான் இஸ்லாமிய பெண்களில், இளம் பெண்களில் அதிகமான நபர்கள் கண்கூடாக பார்த்தோங்க, கண்கூடாக பார்க்கிறோம். இன்ஸ்டாகிராமில் ஒரு கடையில் வேலை பார்க்குறவன் சொல்கிறான், பாய் இந்த வாட்டி உங்கள் ஆளுங்களில் ஒரு ஆள் மாட்டிக்கிச்சு பாய். அவன் சொன்ன அதே வார்த்தை, உங்கள் ஆளுங்களில் ஒரு ஆள் மாட்டிக்கிச்சு பாய். இவன் அம்மாப்பட்டினத்தில் இருக்கிறான், அந்த பிள்ளை ராமேஸ்வரத்தில் இருக்குது. அவன் அங்கேருந்து இவனுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுது, காமிக்கிறான். நோஸ் பீஸ் எல்லாம் போட்டு நல்லா இபாதத்தாக இருக்கிற மாதிரி டிபி. நீங்கள் யோசித்து பாருங்கள். நம் பிள்ளைகள் நல்லவர்கள் தான், ஷைத்தான் வழிகெடுக்காத வரை. ஷைத்தான் வழிகெடுப்பதற்கான எல்லா விதமான வாசல்களையும் நாம் திறந்து விடுகிறோம். மக்தம் மதரசாக்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லித்தரப்படுகிறது கவனித்திருக்கிறீர்களா? மக்தம் மதரசால உட்கார்ந்து பிள்ளைகளிடத்தில் சினிமா மெட்டில் பாட்டு பாடுவதற்கும் மௌனம் ஓதுவதற்கும் சீழ்த்தோடு சருவதற்கும் சொல்லிக் கொடுத்தால் அவன் எப்படி சினிமா படத்தை, சினிமா பாடலை ஹராமாக பார்ப்பான்? ஹலாலாகத்தான் பார்ப்பான்.
அங்கு ஆரம்பித்த பழக்கம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் கூட தெரியாதவர்களாக இன்றைக்கு இளம் சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒண்ணுமே இல்லைங்க, உங்க பையனை கூப்பிட்டு அல்லாஹ்வினுடைய பெயர்களில் ஒரு 10 பெயரை சொல்றான்னு கேட்டு பாருங்க. இந்த பயானை கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வராத தாய்மார்கள் தங்களுடைய வீட்டில் இருந்து நீங்கள் கேட்டாலும் சரி, உங்களுடைய பிள்ளையை அழைத்து அவன் 10 வயசோ 15 வயசோ 20 வயதோ 30 வயதோ அல்லாஹ்வின் பெயர்களில் ஒரு 10 பெயரை சொல்லுன்னு கேட்டு பாருங்க. தெரியாது. ஒரு சினிமா நடிகரை சொல்லி கேட்டு பாருங்கள். அவர் நடித்த படத்தில் இருந்து, அவர் வாங்குற சம்பளத்தில் இருந்து, அடுத்து என்ன படம் நடிக்க போறாரு முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவான். அப்படித்தான் இன்றைக்கு பிள்ளைகள் வார்த்தெடுக்கப்படுகிறார்கள். இது நிதர்சன உண்மை. ஏன்? அவன் இஸ்லாத்தை படிக்கிறான், நம்முடைய மதரசாவில் சேர்ந்தால் படிக்கிறான், படித்த சட்டத்தை அவனுடைய வாழ்க்கையில் அமல்படுத்த விடாமல் பெற்றோர்கள் தடுக்கிறீர்கள். மதரசால இங்க வந்து நம்ம மதரசால நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன், நம்முடைய தௌஹீத் மதரசாவில் வெறுமன குர்ஆனை ஓதுவதற்கு மட்டும் சொல்லித்தர மாட்டோம். குர்ஆன் ஓத சொல்லித் தருவோம், அத்தோடு சேர்த்து கொள்கை பாடங்களும் நடத்தப்படும். அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க கூடாது, இணை கற்பித்தால் அல்லாஹ் நரகத்தில் போடுவான். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்களோ அதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வின் தூதர் சொல்லாத, அல்லாஹ் சொல்லாத காரியத்தை ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து செய்தாலும் அது பிதாத், வழிகேடு. சொல்லி தருவோம். உன்னுடைய பெற்றோரை பார்த்து நீ சீ என்று சொல்லக்கூடாது. உன்னுடைய பெற்றோருக்கு மரியாதை தர வேண்டும். நீ ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் மரியாதை, அதெல்லாம் 2வது பட்சம். முதலில் உன்னுடைய தாய் தந்தையரை மதிக்க வேண்டும். நம் மதரசாவில் சொல்லி தருவோம். இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பணும்னா நீங்க பாருங்க, எனக்கிட்ட 1/2 மணி நேரம் ஆலிமா கூப்பிட்டு உட்கார வச்சு, சினிமா பாட்டு பார்க்கக்கூடாதுப்பா, அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான், நரகம்ங்கிறது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் தெரியுமா, நரகத்தில் அல்லாஹ் 70 மடங்கு நெருப்பு அதிகமாக செஞ்சு வச்சிருக்கிறான், இப்படி எல்லாம் கிளாஸ் எடுத்து அனுப்புனா இவன் பயந்துக்கிட்டே வருவான். 2 பொம்பளை பிள்ளை பேசிக்கிட்டே வரும், அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவானாம்ப்பா, கருகி போயிடுவான்ப்பா. இப்படி பேசிக்கிட்டே வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் கதவை திறந்து அங்கே பாக்கியச்சி மூடிட்டு இருக்கும். வீட்டில் உம்மா பெரியம்மா எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நரகம்னு பேசிட்டு வந்தவங்க அத்தோடு அப்படியே குர்ஆனை கீழே வச்சுட்டு உட்காந்துருவாங்க. பிள்ளைகள் இஸ்லாத்தை படிக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. நீங்கள் அதை தடுக்கிறீர்கள். இதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், இங்கே எத்தனையோ இஸ்லாமிய தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளை ஒரே ஒரு நாள் ஃபஜர் தொழுகைக்கு எழுப்பி அவனை இமாமத்து செய்ய சொல்லி நீங்கள் பின்னால் நின்று தொழுதிருக்கிறீர்களா? என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஃபஜர் தொழுவதை உங்களுடைய பிள்ளை கண்கூடாக பார்த்திருக்கிறானா? என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் பிள்ளை நீங்கள் வீட்டிற்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லுவதையோ, வீட்டை விட்டு வெளியேறினால் துவா சொல்லுவதையோ, சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லுவதையோ உங்கள் பிள்ளை பார்த்திருக்கிறானா? உங்களிடத்தில் இஸ்லாத்தையே பார்க்கவில்லை என்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இஸ்லாத்தை கடைபிடிப்பான்? நீங்க கேட்கவும் மாட்டீங்க. உங்க பிள்ளை உள்ள நுழையும் போது சலாம் சொன்னியாரா? கவனிக்க மாட்டோம். செருப்பு போடும் பொழுது முதலில் வலது காலை போடுகிறானா, இடது காலை போடுகிறானா? கவனிக்க மாட்டோம். வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது துவா சொல்லுகிறானா? கவனிக்க மாட்டோம். தூங்கும் பொழுது துவா சொல்றானா? கவனிக்க மாட்டோம். ஆனால் என் பிள்ளை சாலிகான பிள்ளையாக வளர வேண்டும். எப்படி சாலிகான பிள்ளையாக வளருவான்? பெற்றோர்களாக இருக்கிற நம்மிடத்தில் இஸ்லாம் முதலில் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் பிள்ளைகள் இஸ்லாத்தை பார்க்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளிடத்தில் உட்கார்ந்து நீங்க பேசுங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உங்கள்ட்ட தான் கேட்பான், உன் பிள்ளைக்கு எதுவும் சொல்லி கொடுத்தியா? இஸ்லாத்தை குறித்து சொல்லி தந்தாயா? என்னைக்காச்சும் அப்படி பேசுறீங்களா? அல்லாஹ்னா யார் தெரியுமாப்பா?
ரசூலுல்லாஹ்னா யார் தெரியுமாப்பா? அல்லாஹ் சொர்க்கம் நரகம் படைச்சு வச்சிருக்கிறான்ப்பா. நரகம் மோசமானதுப்பா. உங்கள் பிள்ளை பொய் சொல்லும் பொழுதோ, உங்கள் பிள்ளை ஏதேனும் தவறில் ஈடுபடுகின்ற பொழுதோ, நரகத்தை குறித்தோ அல்லாஹ்வை குறித்தோ எச்சரிக்கை செய்திருக்கிறீர்களா? அத்தா அடிச்சிருவாரு, அத்தாவை காமித்து பயமுறுத்துவோம். அஜரத்துல சொல்லிடுவேன், அஜரத்தை காண்பித்து பயமுறுத்துவோம். அதனால தான் அத்தா இருக்கும் பொழுதோ, அஜரத் இருக்கும் பொழுதோ, உம்மா இருக்கும் பொழுதோ யாராவது இருக்கிறார்கள் நாம் தவறு செய்யக்கூடாது என்று இருப்பவர்கள் அந்த வயதை தாண்டுகின்ற போது, கட்டுப்பாடுகளை மீறுகின்ற பொழுது சர்வ சாதாரணமாக தவறில் ஈடுபடுகிறார்கள். 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன்ட்ட எப்படிங்க போதைப் பொருள் வந்துச்சு? முஸ்லீம் பிள்ளைங்கள்ட்ட 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் தன்னுடைய வாயில போதைப் பொருளை வைக்கிறான் ஸ்கூல்ல. இங்க பக்கத்தில் ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அசம்பிளியில் பேசுறார், போதைப் பொருட்கள் யாரும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வராதீங்க. எப்படி 8வது பசங்க கையில் வந்துச்சு? முஸ்லீம் பசங்க கையில் எப்படி வந்துச்சு? அவன் தாய்க்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, யாரும் பார்க்க மாட்டார்கள், யாருக்கும் தெரியாது என்ற எண்ணம் தான் அவரை அந்த தவறை செய்ய வைத்தது. அதை யாரும் பார்க்காவிட்டால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற இறைவன் மீதான பயத்தை நீங்கள் தந்திருந்தால் எப்போதும் தவறு செய்ய மாட்டான். பெற்றோர்கள் நாம் அதை செய்ய மறுக்கிறோம். அல்லாஹுவை குறித்து பேச மாட்டோம், நம்ம பிள்ளைங்கிட்ட இஸ்லாத்தை குறித்து பேச மாட்டோம். அதான் சொல்றேனே, பிள்ளைகள் நம்மிடத்தில் நம்மை ஒரு இஸ்லாமியனாகவே அவர்கள் பார்க்கவில்லை. நீங்க தொழுவுறது அவனுக்கு தெரியாது, காலைல எழுந்து சகர் செய்வீங்க அது மட்டும் தெரியும், இஃப்தார் திறப்பீங்க அது மட்டும் தெரியும் அவனுக்கு, வெளில போனால் புர்கா போடுவீங்க. இதை தாண்டி இஸ்லாத்தில் உங்களிடத்தில் அவன் என்ன கண்டா? உங்கள் நாவுகளிலிருந்து இஸ்லாத்தினுடைய சட்டத்தில் எந்த சட்டத்தை அறிந்து கொண்டான்? முதலில் நம்மிடத்தில் இஸ்லாம் இருக்க வேண்டும். நாம் முஸ்லிமாக நம்முடைய பிள்ளைக்கு தெரிந்தால்தான் அவன் தன்னை இஸ்லாமியனாக தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை பயந்து செயல்படுவான். முதலில் பெற்றோர்கள் நீங்கள் முஸ்லிம்களாக உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்க தொழுவுங்க, உங்க பிள்ளையை கூப்பிட்டு தொழுவுங்க. பனியா இருக்குது, பள்ளிவாசலுக்கு அனுப்ப முடியாது, பிரச்சனையே இல்லை. உங்கள் பிள்ளையை அழைத்து மதரசா போல குர்ஆன் ஓதி தொழுகை, உன் பின்னாடி நான் தொழுகிறேன், அவனை தொழுகை வைக்க சொல்லி நீங்கள் தொழுவுங்கள். வீட்டுக்குள்ள நுழையானா சலாம் சொல்றான் பாருங்க, சாப்பிடும் போது துவா சொன்னியான்னு கேளுங்க, தூங்கும் போது துவா சொன்னியா கேளுங்க. ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க, அடுத்த வாரம் அவன் உங்கள்கிட்ட கேட்பான், நீ துவா சொன்னியாமா? நீ வீட்டை விட்டு வெளில போகும்போது துவா சொன்னியாமா? பிள்ளைகளிடத்தில் நாம் இஸ்லாத்தை சரியாக சொல்லித்தர வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகள் முஸ்லிம்களாக வளர வேண்டும். ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். பிள்ளையை எந்த மதரசாவில் சேர்க்கிறோம் என்பது மிக முக்கியம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஜெயங்கொண்டம் அப்படிங்கிற ஊர் நமக்கெல்லாம் தெரியும், பக்கத்தில் இருக்க ஊர். நம்ம சொல்லலாம், நான் 4 பிள்ளை பெற்றவன், எனக்கு 5 பிள்ளை இருக்குது. ஒரு 90 வயது மூதாட்டி, செய்தித்தாளில் படித்தோம், ஒரு 90 வயது மூதாட்டி அனாதை ஆசிரமத்தில் சேர்க்கப்படுகிறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் என்ன அனாதையா, என்னை கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்குறீங்க, எனக்கு 4 பிள்ளைங்க இருக்குது, என்னை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுங்க. முதியோர் இல்லத்துலேருந்து கிளம்பிட்டாங்க. மூத்த மகன் வீட்டுக்கு போனால் ஒரு 10 நாள், 2வது மகன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார். அங்கே போனால் வீட்டு உள்ளேயே விடலை, வெளியில் கதவை சாத்தி வாசலில் திண்ணையில் ஒரு தலவாணி பார்வையை கொடுத்து படுக்க வச்சாச்சு. அடுத்து 3வது மகன் வீட்டுக்கு அங்கே கொண்டு போய் விட்டு வந்துட்டார் 2வது பையன். கடைசியாக மகள் வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்தாச்சு. அங்கே ஒரு மாதம் இருந்தாங்க. அடுத்த நிகழ்வை பாருங்கள். அந்த அம்மாவை, 90 வயது மூதாட்டியை பெற்ற தாயை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு படித்து அவர்களை ஆளாக்கி திருமணம் செய்து வைத்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை பெற்று தந்தால், அந்த 90 வயது மூதாட்டியை காரில் வைத்து கொண்டு செல்கிறார்கள். காரில் வச்சுட்டு போகிறப்போ
காரினுடைய கதவை திறந்து கார் ரன்னிங்கில் இருக்கப்போ அந்த மூதாட்டியை பிடிச்சி தள்ளி விட்றாங்க. பெற்றெடுத்த தாய், நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பெற்றெடுத்த தாய் அந்த காரிலிருந்து கீழே விழுகின்ற போது அந்த தாயினுடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும். எவனோ ஒருத்தவன் தள்ளி விட்டா பரவாயில்ல, நான் பெத்த பிள்ளை, நான் செலவு பண்ணி படிக்க வச்சு ஆளாக்கி என்னை தள்ளி விட்டால் எப்படி இருக்கும். தள்ளி விட்டார்கள். நம்ம ஜெயங்கொண்டத்தில் நடந்துச்சு. என்ன காரணம்? பிள்ளைகளுக்கு நல்லா சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்குறீங்க, நல்ல மார்க் வாங்கி எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு சொல்லித்தரீங்க, உலகத்தில் இருக்க எல்லா முசீபத்தையும் சொல்லி கொடுத்துட்றீங்க. ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை சொல்லித்தர மறுக்கிறீர்கள். அது எங்கே வரும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையாக என்ன சொல்லித் தருகிறோமோ அது இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகள், நீங்கள் முதியவர்களானாலும் சரி, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் உங்களை ஒரு குழந்தை போல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டு நீங்கள் படுத்த படுக்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளை முகம் சுளிக்காமல் உங்களை பார்க்க வேண்டும் என்றால் அவனுக்கு அடிப்படையில் தௌஹீத் சரியாக சொல்லித்தரப்பட்டு இருக்க வேண்டும். தௌஹீத் என்பது வெறுமனே அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை சொல்வது மட்டுமல்ல, அல்லாஹ் என்னென்னெல்லாம் சொன்னானோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் உயிர் மூச்சாக கடைபிடிக்க வேண்டும், அதுவும் தௌஹீத். அதானங்க அல்லாஹ் வணங்குறதுன்னு அர்த்தம். அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இறைவன் என்ன உபதேசம் செய்கிறானோ அந்த உபதேசத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அந்த தௌஹீத் சொல்லித்தரப்படுகிறதா? அல்லாஹுவின் மீதான பயம் சொல்லித்தரப்படுகிறதா? ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு 60 வயது ஆகிவிட்டது, 70 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் மௌத்தா போயிட்டீங்க, இன்னைக்கு மௌத்தா போயிட்டீங்க. உங்கள் பிள்ளை உங்களுக்காக ஜனாசா தொழுகை வைப்பானா? உங்கள் பிள்ளை முன்னாடி வந்து நின்று, இறைவா என்னுடைய தாயை மன்னித்து விடு இறைவா என்று கண்ணீர் மழுக, அவனுடைய கண்களிலிருந்து உண்மையில் கண்ணீர் வழிந்து, இறைவா என்னுடைய தாயை என்னுடைய தகப்பனை மன்னித்து விடு என்று ஜனாசா தொழுகையில் நின்று உங்கள் மகனால் உங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த முடியுமா? அப்படிப்பட்ட அடிப்படை கல்வியை சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா? எங்க நமக்கு தான் இமாம் தொழ வச்சிருவாரு, அப்புறம் எங்க பிள்ளை தொழ வைக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். கடைசியாக இந்த செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு நபரை அழைப்பான், சொர்க்கத்தில் ஒரு பெரிய இடத்தை கொடுப்பான். அவர் கேட்பாராம், இறைவா எனக்கு இவ்வளோ பெரிய இடத்தை கொடுத்துருக்கிற, இதுக்கு நான் ஒரு அமலும் செய்யலையே, இவ்வளோ பெரிய இடம் தர்ற அளவுக்கு நான் உலகத்தில் பெரிய அமல்கள் எல்லாம் ஒன்றும் செய்யலையே. அதுக்கு இறைவன் சொல்லுவானாம், நீ செய்யலப்பா, உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக செய்தார்கள். உங்கள் பிள்ளை உங்களுக்காக செய்யுமா? நீங்கள் மௌத்தா போனீங்கன்னா அவன் மௌத்தா போகின்ற காலம் வரை தொழுகையில் சஜ்தாவில் இறைவா என்னுடைய தாயை மன்னித்து விட, இறைவா என்னுடைய தகப்பனை மன்னித்து விட என்று உங்கள் பிள்ளை உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமா? உங்கள் பிள்ளை உங்களுக்காக, இறைவா என்னுடைய தாய்க்காக நான் தர்மம் செய்கிறேன், இறைவா என்னுடைய தாய்க்காக நான் இந்த அமலை செய்கிறேன், உங்களுக்காக நல்ல அமல்களில் ஈடுபடுவார்களா? தான தர்மத்தில் ஈடுபடுவார்களா? அப்படி வளர்க்க வேண்டும் என்றால், அப்படி நீங்கள் வளர்த்திருந்தால், ஆரம்பத்தில் ஒரு துவா கேட்டீங்கல்ல, குழந்தை பிறக்கிற பிறைவானுடைய பிள்ளை சாலிகான பிள்ளையாக வளர வேண்டும் என்று, நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்காக உங்கள் பிள்ளை துவா கேட்கின்ற மாதிரி நீங்கள் வளர்த்தால் சாலிகான உங்கள் பிள்ளையாக உங்கள் பிள்ளை வளர்ந்திருக்கிறது. அது எங்கேருந்து வரும்? இந்த அடிப்படை மக்தப் மதரசாவிலிருந்து தான் வரும். இங்கே என்ன பாடம் சொல்லித்தராங்களோ அதிலிருந்து தான் வரும். இங்கே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், ரசூல்லாவுக்கு கட்டுப்படணும், ரசூல்லா என்ன சொல்கிறாங்கிறத கவனிக்கணும். இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்கள் என்ன, பெற்றோரிடத்தில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, அண்டை வீட்டாரிடத்தில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, சாலையினுடைய ஒழுங்குகள் என்ன, சாலையின் ஒழுங்குகள் என்ன என்று தெரிந்தால் வீதிகளில் நின்று, வீதியினுடைய மூலைகளில் நின்று அந்நிய பெண்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களை கேலியாக கிண்டலாக பேசுவார்களா?
இஸ்லாம் அடிப்படையில் சரியாக சொல்லித்தரப்பட்டால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும் என்பதை உணர்ந்து, அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த மக்தப் மதரசா என்பது நாம் இதை கடுமையான நெருக்கடியில் ஆரம்பித்திருக்கிறோம். இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் பலமுறை நம்மிடத்தில் தொடர்பு கொண்டு பேசினார்கள். எங்கள் ஊரில் சரியான முறையில் தௌஹீதை சொல்லித்தர வேண்டும், அதற்கு ஆலிமாக்கள் வேணும், ஆலிம்கள் வேணும், தௌஹீதை போதிக்கக்கூடியவர்கள் வேண்டும். பிள்ளைகள் இருக்கிறார்கள், தௌஹீது சொல்லித்தரப்படாமல் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லித்தரணும். பாய், ஜும்மா வசூல் 350 ரூபா, 300 ரூபாய், 250 ரூபா. ஆலிமாக்களை வெளியூரில் இருந்து டெய்லியும் அழைச்சிட்டு வரணும்னா ஆட்டோ செலவே எவ்வளோ ஆகும் யோசித்து பாருங்கள். பரவாயில்லை, செலவானாலும் பரவாயில்லை, எங்களுடைய பிள்ளைகள் தௌஹீதை சரியாக கற்றால் போதும். எப்படியும் இந்த வருடமோ அடுத்த வருடமோ எங்கள் ஊரிலேயே ஒரு ஆலிமாவை நாங்கள் உருவாக்கி விடுவோம். நம்பிக்கை. சிரமப்பட்டு வெளியூரில் இருந்து ஆலிமாக்களை அழைத்து வருகிறார்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருவதற்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சிரமப்பட்டு பொருளாதார செலவில் இந்த நிகழ்ச்சியை நடத்தணுமா? அப்படி என்ன அவசியம்? யாராச்சும் கேட்க போறாங்களா, நீங்க ஏன் நிகழ்ச்சியை நடத்தல? எங்கள் ஊரில் தௌஹீத் வளர வேண்டும், எங்கள் மக்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், இஸ்லாம் என்றால் என்ன என்பதை தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை பாய், பொருள் செலவு அதிகமானாலும் பரவாயில்லை, சிரமம் தான் பரவாயில்லை, நாங்கள் போய் மக்களிடத்தில் கேட்டு வசூல் செய்கிறோம். நீங்கள் ஆலிமாக்களை வெளியூரில் இருந்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இன்றைக்கு மக்தப் மதரசா இங்கே இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் கடுமையான சிரமத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நோக்கம் பிள்ளைகள் தௌஹீதை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இந்த நோக்கம் நல்ல முறையில் நிறைவேற வேண்டுமென்றால், நம்முடைய பிள்ளைகள் சரியான முறையில் தௌஹீதை கடைபிடிக்க வேண்டுமென்றால் இஸ்லாத்தை சரியான முறையில் நாம் சொல்லித்தர வேண்டும். இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள், இங்கே வராத தாய்மார்களிடத்திலேயும் இந்த மதரசாவில் என்ன சொல்லித் தருகிறார்கள், என்ன பாடத்திட்டம் சொல்லித் தருகிறார்கள் என்பதை எல்லாம் சொல்லி பிள்ளைகளை அதிகமாக தௌஹீதை கற்க வைக்க வேண்டும். அவன் படிக்கக்கூடிய ஆரம்ப கல்விதான் அவனுடைய வாழ்க்கையின் அடித்தளம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் இருப்பீர்கள். நம்ம முஸ்லீம் பெண்களிடத்தில் யதார்த்தமாக ஒரு வழக்கம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்து விட்டால் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டா இப்போ ஏதாச்சும் ஒரு மதரசாவில் சேர்த்து விட்டு வந்துடும். சேர்க்கக்கூடிய மதரசாவில் குரானை மட்டும் சொல்லித் தருவார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களோ இஸ்லாத்தினுடைய சரியான கொள்கையோ சொல்லித்தரப்படுறது இல்லை. நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய மாவட்டத்திலேயே 4 மதரசாக்கள், ஹாஸ்டல் வசதி இருந்தும் சரி ஹாஸ்டல் வசதி இல்லாமையும் சரி, 4 மதரசாக்கள் பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லித் தருவதற்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நமக்கு தெரியுமான்னு தெரியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஊரை பக்கத்தில் இங்கே சோழபுரத்தில் பெண்களுக்கு ஆலிமா வகுப்பு நடத்தப்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? பல நபர்களுக்கு தெரியாது. ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் மார்க்கத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். நம்முடைய பிள்ளை சரியான முறையில் மார்க்கத்தை கற்றால் அவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் நாளை மறுமையில் மிக சிறந்த முறையில் இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பிள்ளைகளுக்கு சரியான கொள்கையை சரியான இடத்தில் சொல்லித்தர வைப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.